வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது 97 மினிட்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ரெஸ்கியூ மிஷனை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர். அதாவது 97 நிமிஷத்தில் ஒரு ஃப்ளைட்டு எங்கேயோ தரையிறங்கி வெடிக்க போகுது. நிறைய மக்கள் இறக்க போகிறாங்க, அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களும் இறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அந்த ஃப்ளைட்டை வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட்டில் சேஃப் லேண்டிங் பண்ணணும். இன்னொன்று, அந்த ஃப்ளைட்டை வந்து நடுவானிலே வெடிக்க வைக்கணும். ஸோ தட் அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் இறப்பாங்க, பொதுமக்கள் யாரும் வந்து இறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதில் எந்த டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி NSA ஆஃபீஸர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ளைட் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வரதுக்கு காரணம், அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு கும்பல் ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நடந்த ஒரு சண்டையில் வந்து தெரியாமல் ஃப்ளைட்டோட அந்த ஃபியூல் டேங்க்ல ஓட்டையை போட்டு விட்டுருவாங்க. ஸோ 97 நிமிஷத்தில் இந்த ஃப்ளைட் டிராவல் ஆகி எங்கேயோ தரையிறங்க போகுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுது. ஸோ இந்த சிச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸும் அண்ட் அந்த தீவிரவாதி கேங்லேயே ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர் இருக்காரு, அவரும் வந்து முன் வராங்க. அண்ட் ஆல்சோ மறைமுகமாக நிறைய பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ஸ் எப்படி போகுது, அந்த NSA ஆஃபீஸர்ஸ் என்ன டிசிஷன் எடுத்தாங்க, டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்களெல்லாம் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே வந்து சுத்தமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே டைரெக்டாக போயிட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே அந்த ஹைஜாக் அப்படின்றத வந்து காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 97 மினிட்ஸ் டைம் ட்ரையல் அப்படின்றதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன பரபரப்பு பில்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர் வருவார்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள், அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக், அதெல்லாம் ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆங்காங்கே கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டென்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் ஒரு ரெஸ்கியூ மிஷனில் இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு அப்படின்றது இந்த படத்தில் முக்காவாசி படத்தில் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ஆர்டினரியாக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பயணம் அப்படின்ற ஒரு தமிழ் படம் இருக்குல்ல, அந்த படம் ஒரு நார்மலான ஒரு ரெஸ்கியூ மிஷனை காட்டக்கூடிய ஒரு படம் தான். பட் அதில் இருக்கக்கூடிய பரபரப்பு, அதில் காட்டக்கூடிய காட்சிகளில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் அந்த அளவுக்கு கூட சுத்தமாக இது மேட்ச் பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டீடைலிங்கும் பெரிய லெவலில் மிஸ் ஆச்சுங்க. அதாவது அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி தீவிரவாதிகள் போனாங்க அப்படின்றதே வந்து அந்த அளவுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான பர்பஸில் இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி அப்படின்றது கூட தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வரக்கூடிய அந்த மனமாற்றம் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஒரு இம்பாக்ட்லெஸ் ரெஸ்கியூ மிஷன் ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. டைம் இருந்தால் பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.